வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஜாலியோ Gymkhana. உங்களோட அழகான ஃபேஸ் கூட காட்டணும் அவசியம் இல்லை, குயில் போல இருக்கும் வாய்ஸ் கூட யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் 10 அட்டகாசமான யூடியூப் சேனல் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த நீங்கள் ஷூட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு கேமரா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களோட நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும். அதில் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் எடிட் பண்ணும்போது மியூசிக் தானே ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஃபேஸும் இல்லை வாய்ஸும் இல்லாதப்ப மியூசிக் ஆட் பண்ணும்போது நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா என்னோடய வீடியோ இருக்குது. ஸோ நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஹோட்டல் போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் ஃபுட்டை ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஏதாவது குக்கிங் பண்ணுறதுனா இருந்தால் குக்கிங் பண்ணலாம். அது வெறும் நம்மளோட ஹேண்ட் மட்டும் தான் தெரிய போகுது. நீங்கள் ஹேண்ட் மட்டும் தெரியுற மாதிரி வச்சு நீங்கள் குக் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் நல்லா பிளேட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது காட்டுங்க. அது காட்டினாவே மோஸ்ட்டாக நிறைய பேர் குக்கிங் பார்ப்பாங்க. ஸோ குக்கிங்கும் ஃபுட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பெட்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பெட்ஸ் சேனலில் உங்கள் பெட்ஸ் தான் ஹீரோ ஹீரோயின். ஸோ அதனால் நம்ம ஃபேஸையோ இல்லை வாய்ஸையோ யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அதை செய்கிற குறும்பெல்லாம் ஷூட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாவே பெட்ஸ் லவர்ஸ் மோஸ்ட் நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ராயிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் ட்ராயிங்க்கு உங்கள் பென்சிலில் அந்த ஹேண்டில் மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். பிக்சர் கிளியராக தெரிகிற மாதிரி ஷூட் பண்ணுங்கள். ஸோ அதை அப்லோட் பண்ணிக்காமல் நிறைய பேர் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் உங்கள் ஹேண்ட்ஸ் தான் தெரிய போகுது. ட்ராயிங்கும் சரி குக்கிங் சேனலும் சரி இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேண்ட்ஸ் தான் தெரியும். ஸோ அதனால் ஹேண்ட்ஸ் கொஞ்சம் க்ளீனாக நல்லா நெயில் பாலிஷ்லாம் போட்டு அழகாக வச்சுக்கோங்க. ரங்கோலி போட தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ரங்கோலி போடும்போது உங்கள் ஹேண்ட்ஸ் தான் தெரியும். ஸோ ஹேண்ட்ஸ் நீட்டாக வச்சுக்கோங்க. ரங்கோலி போட்டு அதை ஷூட் பண்ணுங்கள். போடும் போதே ஷூட் பண்ணுங்கள். போட்டதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இல்லை லாஸ்ட்டு அழகாக காட்டிட்டு அதை நீங்கள் தம்ப்நெயிலில் வைக்கலாம். அந்த ப்ரிவ்யூ ஃபோட்டோ நீங்கள் தம்ப்நெயிலில் வச்சிங்கன்னா அது அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா மற்றவங்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுனா நீங்கள் மொபைலோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வேறு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ நீங்கள் ட்ராயிங்க்கு வாங்குறீங்க ஏதோ ஒரு பென்சில்ஸ் அதோட செட்டெல்லாம் வாங்குறீங்கன்னா அதை கூட நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி காட்டலாம். அதோட ரேட்டை காட்டலாம். ஸோ இந்த மாதிரி கூட அன்பாக்ஸ் பண்ணுறதுனா நிறைய விதமே இருக்குது. ஸோ அதுக்கு போய்ட்டு நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் நீங்கள் இப்போ குக்கிங் சேனலாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு நியூ வெரைட்டியில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி காட்டலாம். இல்லைனா உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு கிரைண்டர் அதெல்லாம் நியூ மாடலில் இருக்குது. இல்லைனா குக்கிங் சம்மந்தப்பட்ட கேஸ் ஸ்டவ் நியூவாக வாங்கியிருக்கீங்க, அது நியூ மாடலில் இருக்குன்னா அதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி காட்டலாம். அதை எப்படி செட் பண்ணுறது அதெல்லாம் காட்டலாம் நீங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செட் பண்ண தெரியாதவங்கலாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தெரியும்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணி காட்டலாம் மற்றவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது உங்களுக்கு டெக் ரிலேட்டட் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ரொம்பவே தெரிஞ்சது இருந்துச்சு, இது மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த டாபிக் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அதில் வாய்ஸ் இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ஸ் கூட யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ஆப்ஸ்லலாம் மோஸ்ட்டாக ஆரோ மார்க்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க்கையே நீங்கள் காட்டலாம். இது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஆரோ மார்க் போட்டு காமிச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆரோ மார்க் நீங்கள் காட்டலாம். ஸோ அதுக்கு அடுத்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் ஃபில் பண்ணணுன்னா ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷனில் டைப் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு ஆரோ மார்க் காட்டலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம்.
இப்போ மோஸ்ட்டாக வந்து நிறையா வந்து சின்ன பசங்க எல்லாருமே வந்து கேமிங் சேனல்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேமிங்லேயே வந்து உங்களுக்கு ஏதாவது விளையாட தெரியும்னா அதை வந்து விளையாண்டு அதை வந்து விளையாடும் போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணும்போது மியூசிக் மட்டும் ஆட் பண்ணாமல் ஏதாவது வடிவேல் காமெடி இல்லைன்னா ஏதாவது ஒரு காமெடி வந்து கிளிப்ஸ்னால் வந்து நடுவில் ஆட் பண்ணி அதை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம பேசல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணி மற்றவங்களுக்கு ஜோக்ஸாக வந்து கொடுக்கலாம் அந்த ஒரு டைமில். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் விளையாட ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது வந்து விளையாடும் போது இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து போட்டால் மற்றவங்களால வந்து இதை வந்து பார்த்துட்டு ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கேம்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஏன் வந்து ஃப்ரீ ஃபயர் சொல்கிறேன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து நான் ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து தெரியும். அதில் வந்து நாக் அவுட் பண்ணும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து காட்டலாம். இந்த மாதிரி வந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்புறம் அழுகிற மாதிரி ஒரு எமோஜி போடலாம். ஸோ அது மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாப் 10 ஒரு விஷயம் வந்து தெரியுது, ஏதோ ஒரு ஊர் பற்றி ஒரு டாப் 10 விஷயம் வந்து தெரியுதுன்னா, ஸோ அந்த ஊரை பற்றி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு சைடில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து சைடில் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கொடுத்துக்கலாம். அண்டு இல்லைன்னா வந்து ஸ்லைட்ஸாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைட்ஸ் கூட நீங்கள் வந்து காட்டலாம். பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை அதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் நிறையா வந்து ப்ரௌசர்ஸில் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதில் வரதை வந்து நீங்கள் ஒரு நோட்ஸாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதில் போய் டெக்ஸ்ட்டாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஒரு போனஸான ஒரு டிப் கூட இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து சொல்வேன், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரௌசரில் மோட்டிவேஷ்னல் கோட்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் சாரோட மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்லைட்ஸாக வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் பண்ணும்போது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்லைட்ஸை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சதை எடுத்துகிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடும் முன்னாடி வந்து ஸ்லைட்ஸ் ஓடும். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்து யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து நல்லா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸ் சம்ஸ் வந்து போட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சம்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு சம் போடுறீங்க, அந்த ஸ்டெப் வந்து எப்படி வருதுன்னா சைடில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா இப்போ இருக்க மோஸ்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸோட ஃபார்முலாஸ் மேக்ஸ் ரிலேட்டட் வந்து நிறைய வந்து பார்ப்பாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அந்த எல்லா வீடியோவுமே நிறைய வியூஸ் போயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே வந்து அதிகமான வியூஸ் வந்துடும் நினைக்காதீங்க. ஸ்லோவாக 1 by 1 தான் வந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்டு நான் சொன்ன எல்லா டாபிக்ஸும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாருமே போடுவாங்க. அண்டு எல்லாருமே போட்டிருக்காங்களே அப்படியே நம்ம ஏன் போடணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. ஏன்னா 1000 பேரும் வீடியோ போடுவாங்க, அதில் யார் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க தான் அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு பாட்டு இருக்குது, அதை நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.